மதுராந்தகத்துக்கு போனால் கூட்டத்திற்காக தாய்மார்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க கையில் குழந்தையோட. மழை வேற வந்துருச்சான். இவங்க ரொம்ப லேட் நைட்டு. அப்போ எம்ஜிஆர் ஒரு கொடையை ஏதோ கொண்டு வந்து அப்படி அந்த அந்த கொடைத்தாங்கலாம் எம்ஜிஆரை மேடை கூட்டு போயிருங்க. எம்ஜிஆர் அந்த கொடையை தட்டி விட்டு சொன்னாராம், ஏங்க பெத்த குழந்தையோட அந்தந்த தாய்மார் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நான் என்னங்க விடுங்க அப்படின்னு மலையில் நனைந்து கொண்டு மைக்க பிடிச்சி வர சொன்னாராம். தாய்மார்களே, தயவு செய்து வர்ற வழியில் சில தடங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் அதனால தான் லேட்டாக வந்துட்டேன், இல்லாட்ட உங்களை காக்க வச்சுருக்க மாட்டேன். தயவு செய்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கையில் குழந்தைய வச்சுருக்கீங்க, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, இன்னொரு நாளைக்கு நான் பர்பஸாக உங்களை சந்திக்கிறதுக்குன்னே ஒரு திட்டம் போட்டு வருவேன், தயவு செய்து போங்கன்னு 2 கையெடுத்து கும்பிட்டாராம். எம்ஜிஆர் சொல்லுக்கு மறுப்பு ஏது? இந்த அன்பான கட்டளைக்கு அவளும் கட்டுப்பட்டு, சரி தலைவா நீங்கள் நிம்மதியாக நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களாம் போயிட்டு வாங்கலாம். இப்போ பழையபடி இந்த கூட்டத்தோட எம்ஜிஆர் எல்லாம் ஏறி வண்டியில் ஏறி அந்த இரவு பொழுது கரைகிறது. இவங்க மெல்ல ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இரவு பொழுது கரைந்து வைகரை பொழுது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆத்தங்கரை மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல இறங்கி அத்தனை பேரும் காலை கடன்களை கழிக்கிறாங்க, கைகால் முகத்தை கழுவுறாங்க. முடித்து பழையபடி வண்டியில் ஏற போகும்போது அந்த வழியில் கழனி வேலைக்கு வந்த சில தாய்மார்கள், பெரியவர்கள், சில ஆட்கள்லாம் கூட்டம் கூடி, எம்ஜிஆர் வந்திருக்காரு, எம்ஜிஆர் வந்திருக்காரு, எம்ஜிஆர் வந்திருக்காரு, இத்தனைக்கு எம்ஜிஆர் தலையில் முண்டாசு கட்டிருக்காராம். எம்ஜிஆர் வந்திருக்காரு, எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு சொல்லி சுற்றி நின்று அவருக்கு எம்ஜிஆர் கையெடுத்து கூப்பிட்டுருக்காரு. நாங்கள்லாம் ஒரு ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கோம், நாங்கள் வரணும், ஒரு நாளைக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, ஐயா நாங்கள்லாம் விவசாயிகள், உழவர்கள், ஏழை தொழிலாளர்கள், ரொம்ப நாளாகவே இந்த பக்கம் மழை இல்லை, நீங்கள் தயவுசெய்து மன்னவா, எங்கள் தலைவா, எங்கள் வாக்கியா வரப்பில் உங்கள் காலை வச்சு கொஞ்சம் நடந்துட்டு வாங்க, அது பொன் விளையிற பூமி ஆகும், உங்கள் ராசி எங்களுக்கு தெரியும், தயவுசெய்து கொஞ்சம் வாங்கன்றிருக்காங்க. எம்ஜிஆரும் சரி இந்த கட்டளை மீற முடியாதுன்னு சொல்லி நடக்க போயிருக்காரு. அதுக்குள்ளே இன்னொரு பெரியவர், தலைவா அந்த அளவுக்கு கூட நீங்கள் நடக்க வேண்டாம், ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டியில் மண் அள்ளி கொண்டு வந்து இதில் உங்கள் காலை வையுங்க, இந்த காலை வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் இதை தொட்டு கும்பிட்டு எங்கள் வயல்களில் நாங்கள் தூவிக்கிடுறோம், அது பொன் விளையிற பூமியாக மாறும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்ல, எம்ஜிஆரும் இந்த மக்களின் அன்பை கண்டு அப்படி காலை வச்சு எடுத்துட்டு இவங்களை பார்த்து அழுதுருக்காரு. இந்த அளவுக்கு என் மேலே அன்பாக இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போனேன், உங்களுக்கெல்லாம் நான் என்ன கடமையை செய்ய போகிறேன். அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்களாம், நீங்கள் நல்லா இருங்க மகாராசா, நீங்கள் நல்லா இருந்தாலே நாங்கள் நல்லா இருப்போம் என்று எம்ஜிஆர் சகாக்களுக்கெல்லாம் அவங்க நல்லபடியாக வண்டிக்குள்ளே ஏற்றி விட்டு வழி அனுப்பிச்சு, எம்ஜிஆரை பத்திரமா வழி அனுப்பிச்சி விட்டு அவங்க கொண்டு போன அந்த சட்டியில் இருக்க மண்ணை அவங்க வயலில் தூவுனாங்களாம்.